பதவியேற்ற ஓராண்டுக்குள் ராஜினாமா செய்தார் ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே. நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து முடிவு. பிரதமர் மோடிக்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததாக டிடிவி தினகரன் பேட்டி. பழனிசாமியை ஏற்கவே முடியாது என்றும் திட்டவட்டம். பழனிசாமி தான் எங்க கூட்டணி தலைவர், அவர் எடுக்கின்ற முடிவு தான் எங்கள் முடிவுன்னு பேசுறதுக்கு அப்புறம் அங்கு நாங்கள் இருக்க முடியுமா? பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிசாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும்? நயினார் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகிறார் என டிடிவி தினகரன் விமர்சனம். பழனிசாமிதான் முதல்வர் என்று அமித்ஷா கூறவில்லை என்றும் விளக்கம். நயினார் நாகேந்திரன் திட்டமிட்டு நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டிருக்கிறார். அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார். ஓபிஎஸ் டிவி நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள், அவருடைய மனநிலை. அமித்ஷா அவர்கள் சொன்னது, அவர் பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார். அதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் ஆதரிப்போம். நான் கிளியரா சொல்லியிருக்கேன். விஜயுடன் சென்றால் என்ன தவறு என டிடிவி தினகரன் கேள்வி. விஜய் மீது பொறாமை தேவையில்லை என்றும் பதில். அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது, ஒருவரை ஏன் இப்படி குறைத்து பேசுகிறீர்கள்? ஏன் அவன் கூட போனா என்ன? அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர். அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அதை போய் நம்ம பார்த்து பொறாமைப்பட வேண்டிய அவசியம் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேற தாம் காரணமில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். டிடிவி தினகரனின் குற்றச்சாட்டுகளுக்கு நயினார் மீண்டும் மறுப்பு. செங்கோட்டையனின் ஆதரவாளர் சத்யபாமாவின் கட்சி பதவி பறிப்பு. அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கம். அதிமுக பதவிகளிலிருந்து விலகும் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ராஜினாமா செய்வதாக 1000க்கும் அதிகமானோர் தலைமைக்கு கடிதம். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம் என வாசகம். செங்கோட்டையனை உறுதியாக சந்திக்க உள்ளதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. 10 நாட்கள் அவகாசம் முடிந்த பிறகு செங்கோட்டையன் அனைவரையும் அழைத்து பேசுவார் என எதிர்பார்ப்பதாகவும் பதில். 10 நாள் பொறுமையாக அண்ணன் அவர்கள் 10 நாள் காலக்கெடு விதித்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் அவர் நான் சந்திப்பேன். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் ஏ.கே. செல்வராஜ் சந்திப்பு. செங்கோட்டையன் இருந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டதை அடுத்து வாழ்த்து பெற்றார். சிறந்த உட்கட்டமைப்பு, திறமையான இளைஞர்கள், அமைதியான சூழலால் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவிகின்றன. வெளிநாடு வாழ் தமிழர்கள் ஒவ்வொருவரும் தமிழகத்தின் தூதர்கள்தான் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். சிறந்த உட்கட்டமைப்பு, திறமையான இளைஞர்கள், அமைதியான சூழல், இதனால தான் தமிழ்நாட்டில் முதலீடுகள் குவியுது. தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டோட அன்அபிஷியல் அம்பாசிடர்ஸ். ஹரியானாவில் வாகன கிடங்கில் புகுந்த மழை. கார்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் ட்ரோன் காட்சிகள்.
குஜராத்தில் உள்ள சபர்மதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தண்ணீரில் தத்தளித்த 9 பேரை மீட்டது மாநில பேரிடர் மீட்புக் குழு. ராஜஸ்தானில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சாலை. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. मानगढ़ से गुजरात रोड தமிழகத்தில் 12 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. காவிரி படுகை மற்றும் வட மாவட்டங்களில் இன்று கனமழை. புற்றுநோய்க்கான தடுப்பூசியை உருவாக்கியது ரஷ்யா. அரசின் இறுதிக்கட்ட அனுமதி கிடைத்ததும் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என அறிவிப்பு. பதினைந்து வயதில் உயிரிழந்த சிறுவனை புனிதராக அறிவித்தார் போப் லியோ. உலகளவில் நிகழ்ந்த அதிசயங்களின் தரவுகளை சேகரித்து ஆவணப்படுத்தியதற்காக புனிதர் பட்டம். கேரளாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு மல்லிகை பூவுடன் பயணித்த நடிகை நவ்யா நாயருக்கு 1.25 லட்சம் ரூபாய் அபராதம். விதிகளை மீறி பூவை எடுத்துச் சென்றதால் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் நடவடிக்கை.